ஹை நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். கதைக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழர்களே. இந்த கதை எனக்கும் என் கனவு கண்ணி 43 வயசு நமிதா ஆண்டிக்கும் நடந்த சம்பவம். பேரை கேட்கும் போதே செம்ம கிக்க இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க கதைக்கு போகலாம். என் பேரு தினேஷ். வயசு 23. நல்ல உடல்வாகு கொண்டவன். எந்த பொண்ணா இருந்தாலும் என்ன பார்க்கும் போதே ஆசை வரும். ஆனா அந்த விஷயத்துல எனக்கு ஒரு விசித்திரமான ஆசை இருந்துச்சு. என் ஆசையெல்லாம் ஒரு 40 வயசுக்கு மேல பார்த்த உடனே கிக்கு ஏற மாதிரி ஒரு ஆன்டி வேணும்னு தோணுச்சு. கோயம்புத்தூர்ல தனியார் கம்பெனில வேலை பார்க்கறேன். கம்பெனிக்கு பக்கத்திலேயே ஒரு ரூம் எடுத்து தங்கி வந்தேன். டெய்லி ஜாகிங் போறது வழக்கம். சோ ஒரு நாள் அப்படி ஜாகிங் போகும்போது எதிர் வீட்டுல ஒரு ஆன்டி வாசல்ல கோலம் போட்டுட்டு இருந்தா. அவளை பார்த்த அந்த செகண்ட் என் உடம்பு ஃபுல்லா கரண்ட் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல். நான் ஆன்டி தான் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த கடவுளே எனக்கு கொழுக்கு முழுக்குன்னு ஐயர் வீட்டு மாமிய கண்ணுல காட்டுனா என் கூட பிறந்த தம்பி என்ன பண்ணுமா சொல்லுங்க. நான் எப்படியெல்லாம் ஒருத்திய பண்ணணும் அப்படின்னு நினைச்சனோ அதை விட அதிகமாகவே இருந்தா. இப்பவே அவளை பண்ணணும் அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. யாருக்கெல்லாம் ஐயர் வீட்டு மாமிய பிடிக்குமோ அவங்க எல்லாம் ஒரு லைக்க போடுங்க நண்பர்களே. சேலைய ரைட் சைடு கட்டிக்கிட்டு அந்த இடுப்பு தெரிய குனிஞ்சு கோலம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. என் கூட பிறந்த தம்பி வேற அவங்க வீட்டுக்கு விளையாட போயே ஆகணும்னு டான்ஸ் ஆடணும். எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு ஜாகிங் கிளம்பினேன். இருந்து அவளை பார்க்கவே நேரமா எழுந்து ஜாக்கிங் போவேன். அப்படி டெய்லியும் போறத பார்த்த மாமி கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆத்துக்காரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு போல. ஒரு பையன்தான், அவனும் ஹாஸ்டல்ல படிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அவங்க கோலம் போடுறப்போ கீழே விழுந்துட்டாங்க. நான் தான் அவங்கள உள்ள தூக்கி போனேன். முதல் டைம் அவளை தொட்டு தூக்கும் போதே எனக்கு நரம்பு எல்லாம் எழுந்து நின்னுச்சு. அப்படியே நிக்க வச்சு பண்ணணும்னு தோணுச்சு. ஆனா அவங்க வலியில துடிச்சிட்டு இருந்தாங்க. மெதுவா அவளை சோபாவில படுக்க வச்சேன். வீட்டுலயும் யாரும் இல்ல. நல்ல சான்ஸ் அப்படின்னு நினைச்சாலும் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. சோ நான் கிளம்புற ஆன்டின்னு சொன்னேன். அவங்க வழியிலும் என்ன பார்த்து முறைச்சாங்க. ஏங்க ஆன்டி முறைக்கிறீங்க, என்னாச்சுன்னு கேட்டதுக்கு என்ன பார்த்தா ஆன்டி மாதிரியே தெரியுதுன்னு கேட்டாங்க. சாரி சாரி, நான் வேணா அக்கான்னு சொல்லட்டுமான்னு கேட்டேன். பேரை சொல்லி கூப்பிட சொன்னா. எனக்கு அந்த வார்த்தை சந்தோஷப்படுத்தியது. அடுத்த நொடி பேரு சொல்லி கூப்பிடாம சரிடின்னு சொல்லிட்டேன். அவளுக்கு கொஞ்சம் ஷாக் தான். பட் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இப்ப நிஜமாவே கீழே விழல. என்ன அவ வீட்டுக்கு வர வைக்கத்தான் அப்படி நடிச்சாலும் புரிஞ்சது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு நல்லா உடல்வாகு. அதுல மாமியும் மயங்கிட்டா போல. எனக்கு வேலை ஒரு பக்கம் சுலபம் ஆனது. நான் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டே அவளை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவ அப்படியே ஒன்னும் தெரியாதவ மாதிரி வழியில நடிச்சா. காலுக்கு மருந்து போட்டு விட முடியுமான்னு கேட்டா. இததானே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லி கால்ல மருந்து போட ஆரம்பிச்சேன். அவ காலு ஃபுல்லா பிரவுன் கலர்ல முடி பார்க்கவே செம்ம கிக்கா இருந்துச்சு. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். மாமி சடனா என்னடா பண்றேன்னு கேட்டா. இல்ல சும்மாதான் பார்த்தேன்னு சொன்னேன். ஓ, அப்ப காசு கொடுத்தா நல்லா பாப்பியான்னு கேட்டா. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நீ காட்டுனா நான் நல்லா பாப்பேன்னு கண்ணு அடிச்சிட்டேன். அவ ஒரு மாதிரி சிரிச்சா. பார்க்கவே அவ்வளோ அழகு. அவ ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு அப்படின்னு சொன்னா. நான் அவளை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே சொன்னேன். நீங்க எதுக்கு எப்ப கூப்பிட்டாலும் நான் உடனே வருவேன்னு சொன்னேன். என்னன்னு திரும்ப கேட்டா. ஒண்ணுமில்லன்னு சமாளிச்சுட்டேன். இப்ப உன் மொபைல் நம்பர் குடுடா, எதுனா கால் பண்றேன்னு சொன்னா. நானும் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ மிஸ்டர் கால் கொடுத்தா. நானும் நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டேன். அதன் பிறகு அவளை டெய்லியும் பார்க்கணும், பக்கத்திலேயே இருக்கணும் போல இருந்துச்சு. அவளை பண்ண இன்னைக்கு சான்ஸ் கிடைக்குமா, நாளைக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு அடிக்கடி அவ வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். அவளும் நல்லா பேசுவா. அவ எப்பவுமே ஒரு வித ஈர்ப்பான புன்னகையுடன் பேசுவாள். ஒரு நாள் அவ புருஷன் எப்பவும் போல வேலை விஷயமா வெளியூர் போயிட்டாரு. அவ மட்டும் நைட்டு ஒரு கடைக்கு போயிட்டு வரும்போது அவ ஸ்கூட்டி பிரேக் டவுன் ஆகி நின்னுடுச்சு. மழை வேற பயங்கரமா பெய்யுது. அவ ஃபுல்லா மழையில நனைஞ்சிட்டா போல. அப்போ எனக்கு கால் பண்ணி அவளுடைய காரை எடுத்துட்டு வர சொன்னான். நானும் போனேன். அவளை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு கண்டிப்பா இவளை பண்ணணும் அப்படின்னு. அவ மழையில நனைஞ்சு போய் அவ அழகு இன்னும் என்ன சூடேற்றுச்சு. பச்சை கண்ணை எடுக்காம அவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ போலாமான்னு கேட்டா.
சரி வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். வரும்போது பாதையில ஒரு ஹோட்டல்ல காரை நிப்பாட்டிட்டு குளிருது டீ குடிக்கலாமான்னு கேட்டேன். அவளும் சரின்னு சொன்னா. ஆனா அவளுக்கே தெரியாம அங்கேயே ஒரு ரூம போட்டுட்டேன். ஆர்டர் பண்ண டீ வந்துச்சு. டீ எடுக்கிற சாக்குல அவ கைய தொட்டேன். அவ கண்டுக்கவே இல்ல. டீய வேணும்னு என் மேல கொட்டிக்கிட்டேன். அவ பதறி போய் தொடச்சு விட்டா. நான் உடனே மேல ரூம் இருக்கு, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆக்கிட்டு வரேன்னு சொன்னேன். அவளும் வரேன்னு வந்தா. நானும் இதை தாண்டி செல்லக்குட்டி நினைச்சேன்னு சொல்லி அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போனேன். உள்ள போய் கதவை தாளிட்டேன். கொஞ்ச நேரம் கூட வீணாக்காம அவளை கட்டி இழுத்து முத்தம் கொடுத்தேன். "நீ எனக்கு முழுசா வேணுண்டின்னு சொன்னேன். விடுடா விடுடான்னு தள்ளி விட்டாலும் 5 மினிட்ஸ்ல அவளும் இதுல உறிஞ்ச ஆரம்பிச்சுட்டா. மழை வேற 2 பேருக்கும் பயங்கரமான வெறியேற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஊடலுக்கு பிறகு, "என்ன உனக்கு புடிச்சு இருக்கான்னு கேட்டேன். பிடிக்காம தான் இவ்வளவு தூரம் உன் கூட தனியா வந்திருக்கனா அப்படின்னு சொன்னா. எனக்கு இன்னும் கிளுகிளுப்ப ஏற்படுத்தியது. ஆமா, என் மேல எப்ப இருந்து உனக்கு ஆசைன்னு கேட்டதுக்கு, உன்னை பார்த்த முதல் டைமே எனக்கு புடிச்சு போச்சுடா. ஆனா நீ என்ன பாக்குறியே தவிர எதுவும் பண்ண மாட்டுற. அதான் அன்னைக்கு கீழே விழுந்த மாதிரி நடிச்சேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு அது அப்பவே தெரியுமடி. அன்னைக்கே உன்னை பண்ணிருப்பேன். நான் உன் புருஷன் அக்குக்குள்ள வந்துட்டான். அன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. ஆனா இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்னு சொல்லி அவ இதழ தடவின. நான் இப்படி ஒருத்திய தாண்டி இவ்வளவு நாளா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அவ கண்ணங்கள் சிவந்தன. மழையின் குளிர்ச்சி எங்களை இன்னும் இனித்தது. ஒரு 1/2 மணி நேர ஊடலுக்கு பிறகு உன்னை முழுசா எனக்குள்ள கரைக்கணும் வாடின்னு இழுக்க, அவளோ இங்க வேணாம் நாளைக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னான். நானும் அடுத்த நாள் அவள் வீட்டுக்கு போனேன். அவ எல்லாத்தையும் செம்மையா ரெடியாகி இருந்தா. பார்த்ததும் ஓடி போய் அணைத்து கொண்டே இதழை உறிஞ்சிக் கொண்டே இருந்தேன். அவளோ என் கிடுபுடி தாங்க முடியாமல் அந்த சுகத்தில் தவித்தாள். அவள் மாம்பழ நிற புடவை ஆளை தூக்கியது. என் பற்களால் அவள் மலர் பந்துக்கு விடுதலை அளித்தேன். ஒரு 1/2 மணி நேர விளையாட்டுக்கு பிறகு அவளை பின்னாடி திரும்ப சொன்னேன். அவளும் புரிந்து கொண்டாள். ஆனால் இப்பொழுது அவள் வேகம் இன்னும் கொஞ்சம் கூடியது. இருவரும் மகிழ்ச்சியாக அந்த நாளை கழித்தோம். ஆனால் இந்த விஷயம் அவள் கணவனுக்கு தெரிய வர அவளை அடித்து கொடுமைப்படுத்தினான். என்னையும் ஊர் முன்னால் அசிங்கப்படுத்தினான். அவமானம் தாங்க முடியாமல் என் சொந்த ஊருக்கே வந்துட்டேன். என் தவறையும் உணர்ந்துட்டேன். இந்த மாதிரி ஸ்டோரி கேட்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.